2016ஆம் ஆண்டு திரு விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. 2026ஆம் ஆண்டு விஜயை மையப்படுத்தி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குற மாதிரி தகவல் இருக்கு. அதுல தேமுதிக இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்க நான் எவ்வளோ விளக்கமா சொன்னாலும் மறுபடியும் நீங்க கூட்டணி கேள்வி மட்டும்தான் கேட்குறீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு நான் பதில் சொல்லாம அவாய்ட் பண்ண. நாம என்ன மாதிரி உங்களை அனுசரிக்கிறவங்க யாரும் அன்பா நான் கூப்பிட்டு தான் உங்களை பேசுறேன். பட் நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் என்ன கேட்குறீங்க, ஒன்லி கூட்டணி கூட்டணி கூட்டணி. அதுக்கு நான் டைம் உங்களுக்கு நிறைய வாட்டி விளக்கம் சொல்லிட்டேன். கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, ஒரு கால அவகாசம் கொடுங்க. இப்போ எங்க கட்சியை நாங்க ஃபோக்கஸ் பண்றோம், எங்க கட்சியை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்றோம். அதுக்கப்புறம் அதுக்கான டைம் வரும் பொழுது உறுதியாக யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாமே உங்ககிட்ட நான் உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான், உங்களை தான் அழைச்சி சொல்லுவோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால கூட்டணி பத்தி கேள்வி இப்போ வேண்டாம். அதுக்காக ஒரு டைம் லிமிட் எனக்கு தேவைப்படுது. அதுக்காக நீங்களும் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலைங்க. வந்தா உங்களுக்கு சொல்றேன். தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் இல்லாத ஒரு தேர்தல், முதல் தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல். எப்படி கட்சி நிர்வாகிகள் பல விஷயங்களை உங்களோட கருத்துக்களை பயந்துருப்பாங்க, கட்சி அளவுல பெரிய ஒரு மாற்றங்கள் வரும் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நிச்சயமா ஒரு தேர்தலை நோக்கி தான் போகும். அதேபோது அந்த இடத்துல தேர்தல் காலங்கள் நோக்கி என்ன மாதிரியான பெரிய திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இல்ல, கேப்டன் இல்லாம எங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு நாளுமே எங்க அத்தனை பேருக்குமே அது மிக மிக ஒரு கடினமான காலமா தான் நாங்க பாக்குறோங்க. தேர்தலுக்காக மட்டுமே கிடையாதுங்க. இது நாங்க எல்லாரும் வாழ்ந்த காலம். கேப்டன் அப்படின்றவருடைய ஞாபகம், எண்ணம், அவருடைய எல்லாமே எங்களோட ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம். அதனால தலைவர் இல்லாம இந்த தேர்தலை சந்திப்பது உண்மையிலேயே எங்களுக்கு தலைவர் இல்லை என்ற மிகப்பெரிய வருத்தத்தை தந்தாலும் அவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம், வெற்றி கனிகளை அவர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று ஒரே குறிக்கோளோடு உறுதியோடு எங்கள் கழக பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதற்கான காலம் வரும்போது தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் தலைவரின் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நாங்கள் வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கூட்டணி தொடர்பா பிற்காலத்தில் அறிவிக்கலாம் நீங்க சொல்றீங்க. இப்போதைய சூழல்ல தேமுதிக கூட்டணி இருக்கிறதா இல்லையா? அதையும் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன். எங்களுக்கு ஒரு டைம் வேணும், எந்த கட்சியில நாங்க கூட்டணியில இருக்கிறோம் இல்ல அப்படிங்கறத நாங்க சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா ஒரு 6 months எங்க கட்சியை நாங்க போக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. January 9th எங்களோட மாநாடு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நாங்க இப்ப சொன்ன அமைப்பு மொத்தம் உங்ககிட்ட ஓப்பனா தான் சொல்றாங்க. என்ன பேசணுமோ அது இதெல்லாம் நாங்க 100% முடிச்சுட்டு மாநாடை சந்திக்கிறப்போ உங்களுக்கு கிளியர் பிக்சர் நான் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தை நமக்கு முதலாளி ஆயிடும். அந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு முன்பு பல விதத்திலும் யோசிச்சு பொறுமையாக தான் நான் பதில் சொல்வேன், அவசரப்பட மாட்டேன். அதுதான் அன்னைக்கே சொன்னேன், பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு நீங்களே கேட்குறீங்க கேப்டன் இல்லாம தேர்தல் எப்படி சந்திக்கிறீங்க. அப்போ அந்த சப்போர்ட் பிரஸ் பீப்புள் நீங்க தான் எனக்கு தரணும். ஒரு டைம் கொடுங்கன்னு நான் கேட்கிறேன். நிச்சயமாக அந்த முடிவு வரும்போது எங்கள் சகோதரர்களாகிய உங்களை அழிச்சு சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறோம். அதனால ஒரு டைம் கொடுங்க நான் கேட்டுக்கிறேன். படைத்தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்குது, வரவேற்பு எப்படி இருக்குது? ஏற்கனவே ஒரு தேதி அறிவிக்கப்பட்டது, இன்னொரு தேதியில தள்ளி ரிலீஸ் ஆகுது. அதுல ஏதாவது தடை இருந்ததா, இல்லாத தேட்டர் கிடைக்கல, ஏதாவது சிக்கல் இருந்ததா? நீங்க படம் பார்த்துட்டீங்களா? பார்க்கலையா? சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஷோ ரெடி பண்றேன், நீங்க எல்லாம் போய் பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா உரிமையோட தான் சொல்றேன் உங்ககிட்ட. பல தடைகளை தாண்டி படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், பொங்கல் வெளியீடுன்னு போட்டோம். இதுக்கு நாங்க ப்ரொடியூசர் இல்லைங்க, வேற ஒரு ப்ரொடியூசர். பொங்கல் வெளியீடுன்னு அவங்க தான் போட்டாங்க. நான் அப்பயே கேட்டேன், முடியும்னா போடுங்க, இல்ல போடாதீங்க, விரைவில் கூட போடுங்கன்னு. இல்ல வந்துடலான்னு போட்டாங்க, வர முடியல. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 23ன்னு அவங்க தான் அறிவிச்சாங்க. மறுபடியும் அதுல சில பிரச்சனைகள். அப்புறம் தான் நாங்க பார்த்தோம் இதுல ரிலீஸ் பண்ணுவதற்கு சேலஞ்ச் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு கேப்டன் சினி கிரியேஷன்ஸே சுதீஷ் பொறுப்பேற்றுக்கிட்டு எல்லாரையும் அழைச்சி கூப்பிட்டு பேசி அங்க இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாத்தையும், ஏன்னா கோர்ட்ல கேஸ் இருந்ததுங்க, பெப்சியில சில ப்ராப்ளம், சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது, எல்லாமே கூப்பிட்டு எல்லாரையும் ஈக்குவலா எல்லா பிரச்சனையும் முடிச்சு இன்னைக்கு எந்த தடையும் இல்லாமல் இன்னைக்கு எஃப்எம்எஸ் பிரச்சனை இருந்தது, எல்லாமே இருந்ததுங்க. அதை கிளியரா முடிச்சு இன்னைக்கு திரைப்படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஒட்டுமொத்த மக்களும்
எஸ்பெஷலி எங்க கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும், தமிழக மக்கள், நான் சொல்லணும் அவங்கள மெயினா, கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்ததாக இந்த படைத்தலைவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எங்க கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் விடுங்க, அவங்க கட்டாயம் கொண்டாடுவாங்க. ஆனா தமிழகமே இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக, பெரியவங்க, சின்னவங்க, இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் போய் அதை பார்த்து பாராட்டும் போது உண்மையிலேயே இது கேப்டனுக்காக இந்த வெற்றியை நாங்கள் கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த ஆதரவு கொடுத்த அத்தனை மக்களுக்குமே எங்களுடைய கேப்டன் சினி கிரியேஷன் சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை, வணக்கங்களை இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.